மட்டும் சொல்லிடாதீங்க. ஹேய், இவளை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது அபிப்பிராயம் இருந்தா உங்க விருப்பத்தை சொல்லலாம். இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா சுலைமான்? உன் பொண்ணை இந்த ஊருக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ சேர்க்கறதுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்ல. நம்ம ஜமாத்துல இது மாதிரி நடக்கிறது இதுதான் முதல் தடவை. இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கலன்னா அது மற்றவங்களையும் பாதிக்கும். ஹாஜியாரே, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. என் பொண்ணு அந்த அளவுக்கு பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல. கேட்டீங்கல்ல, ஒருத்தன் கூட வீட்டை விட்டு ஓடிட்டா, இப்போ இன்னொருத்தன் கூட, அதுவும் ஒரு கிறிஸ்டியன் கூட திரும்பி வந்திருக்கா. இது தப்பு இல்லாம வேற என்னங்கிறீங்க? இது புண்ணிய காரியமா? அல்லாஹ் மேல சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல. நான் ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சதும் அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து இங்க விட்டாரு. இதுதான் நடந்தது. இனிமே நீ அவன் கூடயே போய் இருந்துக்க, எங்களுக்கு நீ வேண்டாம். சுலைமான், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்ணை நீ வீட்டை விட்டு அனுப்பலைன்னா ஜமாத்தை விட்டு உன் குடும்பத்தை நாங்க தள்ளி வச்சிருவோம்.